வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டாபிக் நானாக செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னடா இது டாக்டர் இப்படி ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம எல்லோரும் ஜாதகம் பார்ப்போம், இல்லை பெரியவங்க சொல்கிறது கேட்போம், இல்லை குவாலிஃபிகேஷனை பார்ப்போம், என்னென்னமோ இப்படி பல ஆங்கிளில் நம்ம பார்த்து ஒரு ஒரு வரனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி மாப்பிள்ளைன்னு ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இது நிகழ்வு தான். பலருடைய விருப்பங்கள்ன்றது நான் ஒரு மீட்டிங்கில் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு காலேஜில், கேர்ள்ஸ் காலேஜில் போயிட்டு பேசுகிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அங்கே போகும்பொழுது அன்றைக்கு விமன்ஸ் டே. அப்போது மற்ற கல்லூரியிலேருந்து வந்த பிரின்சிபல், மற்ற ஹெச்ஓடிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க டாபிக் அவங்க பேசினாங்க. எனக்கு நான் ஹோமியோபதிக் டாக்டராக இருக்கிறதுனால எனக்கு கொடுத்த டாபிக் வந்து ஹோமியோபதி அண்ட் வெல்னஸ் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ நான் 3வது ஆளாக பேசுகிறேன். ஸோ பேசுறதுக்கு போய் உட்கார்ந்த உடனே அங்கே வந்து மற்ற 2 பேரும் பேசுகிறத கேட்குறாங்க. அவங்க எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அழகாக தன்னுடைய கருத்துக்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வட்டமாக ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் நான் கேட்டேன். காரணம், கொடுக்கப்படுற விஷயங்கள் ஒருவேளை நாம் அவங்களுக்கு சுவைப்பட கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எனக்கு தோணிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஸ்டேஜில் ஏறின உடனே நான் சொன்னேன், டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே we are not going to talk on this title. என்னென்னா, ஹோமியோபதி அண்ட் வெல்னஸ், விமன் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பேச போகிறதில்ல. பட் ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி மாப்பிள்ளைன்ற டாப்பிக்கில் தலைப்பில் நான் பேச போகிறேன்னு சொன்னேன். உடனே ஒரு விசில் பயங்கரமானது. ஸோ அப்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு, நான் வந்து ஹெல்த்தை பற்றி தான் பேச போகிறேன், ஆனால் கொடுக்குற டைட்டில் என்னமோ இந்த மாதிரி கொடுத்து நான் திடீர்னு என்னோடய மனசை நான் மாற்றிட்டு நான் இந்த மாதிரி செய்யலாம்னு நினச்சேன். இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் கல்லூரி லைஃப்பை நீங்கள் முடிச்சுட்டு போன பிறகு பெண்களுக்கு திருமணம்ன்றது அடுத்த ஒரு வைபவம் காத்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் இப்போ நீங்கள் பிஹெச்டி படித்தாலும், பின்னால் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே நுழைஞ்சாலும், அதுக்கப்புறம் கல்யாணத்தில் நுழைஞ்சிருக்கா. பிகாஸ் மேரேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே நம்ம கால் எடுத்து வைக்கணும் இல்லையா? அப்போது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி என்ன தயாராகணும் அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ராமா மாதிரி நினச்சிக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ அம்மா அப்பா யாரையும் பார்த்துட்டாங்க, இல்லை நீங்களே கூட எப்படியும் பார்த்துட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இல்லையா, என்னென்னு கொஞ்சம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பேசிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரம்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு பேச போகிறீங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு எழுத்தாப்பில் இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு, நீங்கள் தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டுருக்கீங்க. எதிரில் அந்த மாப்பிள்ளை உட்காந்துருக்கிறார். உங்களுக்கு இடையில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 அடி தூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தூரத்தில் நீங்கள் என்னென்ன அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை தான் நான் சொல்ல போகிறேனே தவிர, மற்றபடி அவர் அழகாக இருக்காரா, படிச்சிருக்காரா, நிறைய சம்பாதிக்கிறாரா, அதெல்லாம் உங்களோட வேலைகள். நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்காரான்றத ஓரளவுக்கு தான், திருப்பியும் சொல்கிறேன், ஓரளவுக்கு நம்ம அதை அசஸ் பண்ணலாம். அந்த அசஸ் பண்ணுறது எப்படி வெளிலேருந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் சொல்கிறேன். இப்போ வந்து எதிரில் உட்காந்துருக்கார் அந்த வருங்கால மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நேராக மொத்தத்தில் அப்படி பார்க்குறீங்க. பார்க்கும்பொழுது என்னது, உன்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்பொழுது என்னை நீ பார்க்கின்றாய். இப்படி வந்துட்டு அந்த ஒரு கண்ணதாசனுடைய வரிகளும் நமக்கு அந்த வெட்கத்தில் ஞாபகத்துக்கு வரும். சரி, இப்போ நம்ம அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஒரு உடல் ரொம்ப பருமனாக இருந்தார்னா நீங்கள் உடனே கொஞ்சம் நினைக்கலாம், ஒரு வேளை இவருக்கு தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாமோ அப்படின்ட்டு. ரைட்டு. லைக் உடம்புக்கும் கழுத்துக்கும் தலை, கழுத்து, அந்த உடல் இது பாகம், இதுவைகள் எல்லாமே வந்துட்டு ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கணும். 2வது, உட்கார்ந்த உடனே முகத்தில் வந்து ஒரு ரவுண்டாக ஊதி போன மாதிரி இருக்குதா. அது நார்மலாக குண்டாக இருக்கிறது வேறு, ஊதி போன மாதிரி இருக்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி குண்டாக இருந்ததுன்னா, ஏதோ வெளுத்து முகம் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் அனிமியாக இருக்கலாம், அனிமையான இரத்த சோகை இருக்கலாமோ அப்படின்னு நம்ம டவுட் படணும். அவ்வளோதான். சரி, தலையில் சுத்தமாகவே முடி இல்லைன்னா, இந்த கல்யாண பிராயத்துக்குள்ளேயே தலை சுத்தமாக முடி இல்லை அப்படின்னா, ஒன்று ஹேர் ஃபாலிகுலர் ப்ராப்ளம் ஏன்னா இருக்கலாம், இல்லை என்றால் செக்ஷுவலாக வந்து நிறைய இந்த ஃப்ளூயிடெல்லாம் போனவங்கன்னு சொல்லுவாங்களே, அது எந்த விதத்தில்
கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க, அப்படி ஏதோ ஒரு ஆங்கிளில் அப்படி அடிக்கடி செய்கிறவர்கள் இருக்கலாம். அப்படி தான் திட்டவட்டமாக இல்லை, இருக்கலாம் என்று ஒரு போலீஸ்காரன் ஒரு ஒரு குற்றவாளியாக சந்தேகப்பட்டார்னா எப்படி சந்தேகப்படுவாரோ, அவர் தொழில் ரீதியாக படுவாரோ, அது மாதிரி ஒரு டாக்டர் ஒரு பர்சனை பார்க்கும்போது ஹெல்த்தி வைஸாக நம்ம சந்தேகப்படணும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். ரைட். அப்புறம் ஐப்ரோ பார்க்குறீங்க. ஐப்ரோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்ணு முடி வந்து இந்த லேட்ரல் 1/3 நம்ம சொல்லுவோம். இந்த லேட்ரல் 1/3 வந்துட்டு முடி இல்லாமல் இருந்தாலும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து ஹான்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்துட்டு வரலாம். ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. ரைட். இப்போது அவருக்கு கண்ணை பார்க்குறீங்க. கண்ணை பார்க்கும்போது மேலிமையும் கீழிமையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. ரைட். மேலிமையும் வீங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்பர் ஐலிட் வீங்க இருக்குதுன்னா ஏதாவது ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். கீழ் இமை வீங்க இருந்ததுன்னு சொன்னால் ஒருவேளை தூக்கம் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி தைராய்டு ப்ராப்ளத்துலேயும் இவைகள் இருக்கலாம், நீண்ட நேரம் கண்ணு முழிச்சு வேலை பண்ணுறவராகவும் இருக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம அந்த லோவர் ஐலிட் வீங்க இருந்து அப்படி இருக்கும். சிலவங்களுக்கு அப்பர் ஐலிடும் வீங்க இருக்குது, லோவர் ஐலிடும் வீங்க இருக்குது, ரெண்டும் வீங்கி நல்லா கண்ணை முட்டின்னு இருக்கு, கண்ணு ரொம்ப லைட்டாக தான் வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் ஆகும், பிபி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சந்தேகப்படும். சரி. கண்களில் பார்த்தா நீங்கள் கண்கள் வந்து கருவிழின்னு சொல்கிறோம், அப்புறம் வெள்ளை விழி சொல்கிறோம். இந்த வெள்ளை விழி ஓரளவுக்கு வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப மஞ்சள் கலராக இருக்குதுன்னு சொன்னால் ஒருவேளை அவருக்கு ஜாண்டிஸினுடைய தாக்கம் இருக்கலாம், இல்லைன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகிக்கலாம். ஏன் ஒரு தண்ணி போடுறவர் கொஞ்சம் ஆல்கஹால் குடிக்கிறவராக இருந்தாலும் அப்படி இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் கழுத்து ரொம்பவும் ஷார்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்றது இது வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ஷார்ட் நெக்கில் அதை நைட் டியூட்டி அவங்க தான் பண்ணும்போது ஒரு சான்ஸ் வந்ததுன்னா அந்த மாதிரி வர்றதுக்குள்ள வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கலாம். அப்போது இவங்க உங்ககிட்ட பேசும்பொழுதே அவருடைய மூக்கு வந்து ரொம்பவும் விரிஞ்சி வருது, ஒன்றுத்துக்கும் ரெஸ்பிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வருதுனாக்கா நிச்சயமாக அவருக்கு மூக்கில் அடைப்பு இருக்கும், நேசல் பாலிப் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சந்தேகப்போம். அப்புறம் பேசும்பொழுது அப்படி வேர்த்து கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஒருவேளை உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒருவேளை பயப்படுறாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்த சுபாவம் உள்ளவராகவும் இருக்கலாம். ரைட். பேசும்போது அடிக்கடி சும்மா அப்படி நகத்தை கடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் சொல்லலாம். ஒன்று வெக்கத்தில் கடிக்கிறது பெண்கள் தான் கடிப்பாங்க, ஆனால் ஆண்கள் பயத்திலையும் கடிக்கிறது இருக்குது. ஸோ அப்படியும் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் யோசிக்கணும். அப்போ நீங்கள் அடுத்தது உதட்டுக்கு வருவீங்க. உதட்டை பார்க்கும்பொழுதும் லிப்ஸ் ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்மல் சைஸ் ஷேப்பெல்லாம் அது வரும். பட் என்னென்னா உதடுகள் வீங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது சம் அலர்ஜிக் ப்ராசஸாகவும் இப்படி இருக்கலாம். ஸோ கலர் வந்துட்டு முகத்தினோட கலர் என்னமோ அதே கலர் தான் லிப்ஸினுடைய கலரும் யூஷுவலாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் சிலவங்களுக்கு ரொம்பவும் கருப்பாக இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறவராக இருக்கலாம். இல்லைங்க சிகரெட்டு கூட தொட்டதே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருந்ததுனாக்கா அப்போ அவருக்கு ஆக்சிஜனேஷன் ப்ராப்ளம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைய சேர்ந்துட்டு, அதாவது லங் ப்ராப்ளம் இருக்கலாம். ரைட். இதெல்லாம் வந்து இருக்கலாம்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், இதை நினச்சி நீங்கள் நிராகரிக்கிறது இல்லை, இது வந்து ஒரு க்ளூ. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் சில வியாதிகளை பொறுத்துக்குவோங்க, என்னால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னால் பொறுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது உங்களோட செலெக்ஷன். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ எதாவது நீங்களால் பொறுத்துக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா ஓகே, கோ அஹெட். எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் என்னால் சகிக்க முடியாது அப்படின்னா திஸ் இஸ் த க்ளூ, நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். அதே மாதிரி அவர் பேசும்பொழுது உங்களுக்கு அவருடைய விரல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரல்களுடைய நுனிகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கிற விரல்களை நீங்கள் பார்த்தனால உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இல்லாமல் அந்த விரல் வந்துட்டு ஒரு கிளிமூக்கு மாதிரி கொஞ்சம் தூக்கி இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்துட்டு கிளப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மெடிக்கலாக. ஸோ அந்த கிளப்பிங் வந்து இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வேளை லங் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிறக்கும்போது இருக்கிற ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப க்ரானிக் ஸ்மோக்கராக இருந்தாலும் அது வரும். இல்லை லங் ஆப்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி கண்டிஷன் உள்ள எதனா இருந்தாலும் இவைகள் இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த விரல் வெள்ளை கலரில் ரொம்ப பிங்கிஷாக இல்லாமல் வெளுத்து இருந்துச்சுன்னா ரத்த சோகை இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியும். அதுலேயும் ஸ்பூன் மாதிரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ரொம்பவே ரத்தம் இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நகம் வெடிச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு விட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் இவைகளெல்லாம் குறைவாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தானே. நீங்கள் உட்காந்துட்டு அவரை பார்க்கும் பொழுது முகத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வெக்கத்தில் நீங்கள் கீழே குனிச்சிங்கன்னா ஒரு வேளை அவருடைய காலை பார்க்கலாம். காலுக்கு அவர் சாக்ஸு போடாமல் இருந்தாருன்னா கால் விரல்களும் அவருடைய வியாதிகளை ஓரளவுக்கு பிரதிபலிக்கும். ஆனால் கைகளை பார்த்திங்கன்னா கைகள் என்னவோ ஓரளவுக்கு கால்களில் வீக்கம் இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன 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 க்ளூஸ் which I want to give you. ஸோ இதை வச்சு நீங்கள் நிராகரிக்காதீங்க. எது உங்களால் முடியுமோ எது முடியாதோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.